ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பட்டன் போஸ்ட் டெலகிராமில் வந்து பட்டன் போஸ்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். பட்டன் போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இப்படி தான் இருக்கும். டெக்ஸ்ட் இருக்கும், இமேஜ் இருக்கும், அப்புறம் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸில் குவாலிட்டிஸு, மூவிஸ் குவாலிட்டிஸு, அப்புறம் இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்கும். இதுதான் இப்படி தான் இருக்கும். இது எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து புரியாமல் கூட போகலாம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தை கூட ஸ்கிப் ஆகாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து குவாலிட்டி பட்டன்னு டைப் பண்ணுங்கள். குவாலிட்டி பட்டன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த ஜிலேபி போட்ட மாதிரி இந்த லோகோ வந்துருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் வரும். இருந்தால் ஹவு டு யூஸு, அது எப்படி பண்ணுறதுன்னு அதை சொல்லிக் கொடுக்கும். அதுதான் இப்போ நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் இல்லையா. இது வந்து நீங்கள் எந்த நட அதெல்லாம் தேவையில்லை. க்ரியேட் ஒரு ஓன் பாட் அதுவும் தேவையில்லை. எடிட் போஸ்ட்டும் க்ரியேட்டிவ் போஸ்ட்டும் அதான் வந்து நம்மளுக்கு முக்கியம். இப்போ வந்து பட்டன் போஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட் போஸ்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களோட அந்த கண்டென்ட் என்ன, இந்த பட்டனுக்கு மேலே என்னென்னலாம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கோ, டெக்ஸ்ட்டாக இமேஜாக, அது என்னன்னு கேட்கும். இந்த இதிலே போட்டிருக்கோம், டெக்ஸ்ட்டு, ஃபோட்டோ, ஆடியோன்னு கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் என்ன வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவும் டெக்ஸ்ட்டையும் சேர்த்து கூட சென்ட் பண்ணலாம், இல்லை ஃபோட்டோ ஆடியோவும் டெக்ஸ்ட்டும் கூட சேர்த்து சென்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒன்று வந்து சென்ட் பண்ணுறேன். இது போட்டு நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஒவ்வொரு பட்டனாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ப்ளீஸ் சென்ட் டெக்ஸ்ட் ஃபார் பட்டன் கேட்கும். அந்த பட்டனோட மேலே தெரியறதுக்காண்டி அந்த டெக்ஸ்ட்டு கேட்குது. அந்த டெக்ஸ்ட்டுக்கு என்னென்னா, நான் வந்து இப்போ நீங்கள் மூவிஸ் போடுறதா இருந்தால் எம்பி வைஸில் கொடுப்பீங்க, குவாலிட்டி வைஸில். ஃபஸ்ட்டு 200 எம்பின்னு கொடுக்குறேன், 250 எம்பின்னு. அதுக்கு லிங்க்கு கேட்கும். லிங்க் வந்து ஒன்று கொடுத்துக்கோங்க, அந்த குவாலிட்டியோட லிங்க்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஆர்டர் வைஸில் ஒரு சிங்கிள் பட்டனில் வரணும்னா அது பண்ணுங்கள். இல்லை இந்த ரோவில் வந்துட்டு அப்புறம் இந்த மாதிரி வரணும்னா அது மாதிரி கொடுங்க. அடுத்து வந்து 400 பண்ணுறேன். இது தேர்டு ஒரு ரோவில் வந்து தேர்டு இது கொடுக்கலாம். காலமில் வந்து 3 காலம் கொடுக்கலாம். காலம் தான் கொடுக்கலாம், இது கொடுக்கலாம், பார்த்துக்கோங்க. இங்கே ஆட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப பெருசாக தெரியும், அதனால் நான் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்க மாதிரி கீழே அப்படியே 2 ரோவாக தெரியுற மாதிரி கொடுத்துருவேன். கொடுத்தாச்சு, பட்டனில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து முடிஞ்சு அப்படின்னா, இதை எவ்வளோ ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் எங்கே வேணுமோ, இப்போ உங்கள் சேனலில் ஃபார்வேர்ட் பண்ணணும்னா ஃபார்வேர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணி ஃபார்வேர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த சேனலுக்கு வந்து சென்ட் ஆகிடும். நம்ம போஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். பட்டன் ஆட் பண்ணியாச்சு, ஃபோட்டோ இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சேஞ்சஸ் அந்த மாதிரி பண்ணணும், இல்லை பட்டனில் ஏதாச்சும் இன்னொரு குவாலிட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக் கொடுத்துக்கோங்க. பேக் கொடுத்து க்ரியேட் போஸ்ட் வேணால், இப்போ எடிட் போஸ்ட் பண்ண போகிறோம். பேக் கொடுத்துக்கோங்க. பிளாக் கிளிக் பண்ணிட்டு இங்கே எடிட் போஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அந்த நீங்கள் என்ன போஸ்ட்டை வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அதோட நம்பர் கேட்கும். எக்ஸாம்பிள் 1 கொடுத்துருக்காங்க, அந்த நம்ம பார்த்துக்கோம். இந்த போஸ்ட்டோட நம்பர் என்னென்னு பார்த்துக்கோம். இந்த இருக்குது, இதுதான் இந்த போஸ்ட்டோட நம்பரு. அதை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம
எங்கே விட்டோம் டன் கொடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அந்த செக்ஷனுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ இன்னொரு பட்டன் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த கண்டென்ட்டில் வந்து எதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எடிட் கண்டென்ட் கொடுங்க. எடிட் கண்டென்ட். இப்போ வந்து அந்த கண்டென்ட்டை வந்து இப்போ நீங்கள் வேறு ஏதாச்சும் மாற்றணுமோ அதை புதுசாக கேட்கும். இப்போ வந்து புதுசாக ஆட் பண்ண போகிற கண்டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். சும்மா டைப் பண்ணி போகிறேன். உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை கொடுங்க. இப்போ உங்களோட அது பண்ணோன்னா கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த சின்ன டெக்ஸ்ட்டோட கூட சேஞ்ச் ஆகணும்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை வந்து அந்த சின்னதை மட்டும் மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இப்போ அந்த கண்டென்ட்லாம் மாற்றி முடிச்சோன்னே திரும்படியும் டன் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் பட்டன் போஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேறு என்னலாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கெட் பட்டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா பட்டன்ஸ். இப்போ நான் ஒரு 7 பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட அந்த டெக்ஸ்ட்டும் இது லிங்க்கும் எனக்கு சேர்த்து ஒரே மெசேஜில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் பட்டன்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த 7 இதுவுமே டேரெக்டாக வந்து ஷோ ஆயிரும். 250 MBயில் போட்டு அப்புறம் ப்ளஸ் போட்டு அந்த நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுத்தீங்களோ அது ஈக்குவல் போட்டு அந்த லிங்க் வந்துடும். இதை வச்சு நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னா அந்த லிங்க்கை எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒன்று. அடுத்த ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலு மார்க்டவுன் அப்புறம் வந்து HTML. மார்க்டவுன் எனக்கு தெரியல. நார்மலாக நம்ம வந்து இந்த டைப் பண்ணி அனுப்புகிற மாதிரி மெசேஜ் பண்ணுறதுனா நம்ம டைப் பண்ணி ஃபோனில் டைப் பண்ணுற மாதிரி. இப்போ HTML வச்சிங்கன்னா நீங்கள் வந்து HTML வைஸில் HTML போட்டு அதில் அந்த கோடிங் பண்ணி போட்டிங்கனாலும் அதையும் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அது வந்து சில பேருக்கு யூஸ் ஆகும். கம்ப்யூட்டர் பண்ணுறவங்களுக்குலாம் அதுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று வந்து நார்மலில் நம்ம வச்சுட்டு தினமும் மொபைலில் போய் நீங்கள் HTML வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து அக்செப்ட் தான் ஆகும். இப்போ நான் HTML வச்சுட்டு நான் வந்து டைப் பண்ணி அனுப்புகிறேன். அது கேட்கும். அது வந்து HTML அக்செப்ட் பண்ணணுன்றதுக்காண்டி அது ஒன்று. அடுத்து என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ப்ரிவியூனா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிறது எந்த மாதிரி மாடுலேஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ டன் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து கிடைக்குங்களா, அதாவது முன்னாடி பார்க்குற மாதிரி. இப்போ இந்த கொடுத்துருங்க பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இது இல்லாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரிவியூ கிளிக் பண்ணுங்கள். அந்த போஸ்ட் மட்டும் எப்படி உங்களுக்கு கிடைக்குமோ அது மாதிரி வந்துடும். இப்போ நான் டன் கொடுத்தேன்னா அந்த போஸ்ட் தான் எனக்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ இதில் இருக்கிறது வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிறது மொத்தமாகவே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுதான் மொத்தமாக உள்ளது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பட்டன் போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஃபார்வேர்ட் பண்ணிங்கன்னா அந்த பட்டன் போஸ்ட்டில் வந்து ஃபார்வேர்ட் டேக் இல்லாமல் பண்ணிங்கன்னா இந்த பட்டன்ஸ்லாம் வராது. ஏன்னா அது வந்து டெலகிராமில் டிஃபால்ட்டாகவே அப்படி தான் இருக்கும். ஆனால் பட்டன் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா ஃபார்வேர்ட் டேக் இருக்கும். இந்த பாட்டோட ஃபார்வேர்ட் டேக் வந்து இருக்கும். இப்போ வேணால் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து டெமோ குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் என்னமோ நம்ம பண்ண மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி ஃபார்வேர்ட் டேக் இருக்குது. ஆனால் இந்த ஃபார்வேர்ட் டேக் இல்லாமல் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் இது வந்து ஃபார்வேர்ட் டேக் இல்லாமல் அனுப்புகிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஹைட் சென்டர் நேம் கொடுத்துட்டு இப்போ சென்ட் பண்ணால் எனக்கு அந்த பட்டன் வராது. ஆனால் அந்த டெக்ஸ்ட்லாம் ஃபார்வேர்ட் டேக் இல்லாமல் போயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி இல்லாமல் ஆக்குறது. ஆனால் பட்டனும் இருக்கணும், ஆனால் ஃபார்வேர்ட் டேக்கும் இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஓன் பாட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்மளுக்கு ஏற்றாப்புல மாடிஃபை பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம குரூப்புக்கு மட்டும் சென்ட் பண்ணுற மாதிரி வச்சிட்டோம்னா அதில் ஃபார்வேர்ட் டேக் இருக்காது, ஆனால் பட்டனும் இருக்கும். அந்த மாதிரி பண்ணோம்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை வந்து ஆனில் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் அடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக வந்துடும். அப்புறம் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுறது வந்து நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு அதான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.
ப்ளீஸ் கொஞ்சம் லைக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.